வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பிரச்சனையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பம் தலைமுறையா ஒரு நிலத்துல விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க. அந்த மண்ணு தான் உங்க அடையாளம், உங்க வாழ்வாதாரம். திடீர்னு ஒரு நாள் தொழில் வளர்ச்சிக்காக இந்த நிலம் எங்களுக்கு வேணும்னு அரசாங்கம் கேட்டா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கடலூர் மாவட்டத்துல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இப்போ இந்த கேள்வியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, இதுதான் இப்போ அங்க பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. ஆமாம், கடலூர்ல ஒரு புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க போறதா ஒரு திட்டம். இதை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை மையமா வச்சுதான் நாம இந்த விஷயத்தை அலச போறோம். எதுக்காக இந்த திட்டத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பு? தொழில் வளர்ச்சியும் முக்கியம் தானே. இதுல இருக்கிற சிக்கல் என்ன? வாங்க பார்க்கலாம். தெரியாதவங்களுக்காக சிப்காட்ன்றது அரசாங்கத்தோட ஒரு நிறுவனம், அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சரி, இவங்க தான் பெரிய தொழிற்சாலைகளை ஒரே இடத்துல கொண்டு வரதுக்காக தொழிற்பேட்டைகளை உருவாக்குறாங்க. கடலூர்ல நடக்கிற அந்த விவாதம் வெறும் நிலம் எடுக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல. திரு வேல்முருகன் சுட்டிக்காட்டுற மாதிரி இது ஏற்கனவே அங்க இருக்கிற தொழிற்சாலைகளால ஏற்பட்ட பாதிப்புகள், எதிர்காலத்துல வரப்போற ஆபத்துகள், அப்புறம் ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கைன்னு பல விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. சரி, அப்போ இந்த புது சிப்காட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே கடலூர்ல ஒரு சிப்காட் இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. அதோட நிலைமை என்ன? அந்த அறிக்கை அத பத்தி என்ன சொல்லுது? அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. அந்த அறிக்கையின்படி கடலூர்ல ஏற்கனவே இருக்கிற சிப்காட் வளாகத்துல பெரும்பாலும் எப்படி சொல்றது, ரொம்ப அபாயகரமான ரசாயனங்களை கையாளும் நிறுவனங்கள் தான் இருக்கு. ஓ, அபாயகரமானதா? ஆமா, பூச்சிக்கொல்லி, பெயிண்ட், மருந்து பொருட்கள், பிவிசி மாதிரியான பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள். ஒரு நிமிஷம், பிவிசின்னு சொன்னீங்க. அது சாதாரணமா நாம பயன்படுத்துற பைப் மாதிரியான விஷயம் தானே. அதுல என்ன பெரிய அபாயம் இருக்கு? நல்ல கேள்வி. பிவிசி பொருள் ஆபத்து இல்ல, ஆனா அதை உற்பத்தி செய்யற முறை தான் சிக்கலானது. அப்படியா? பிவிசி தயாரிக்கிறப்ப அது சரியா கையாளலைனா குளோரின் மாதிரியான அபாயகரமான ரசாயன வாயுகள் காற்றுல கலக்க வாய்ப்பு இருக்கு. இது சுத்தி இருக்கிற மக்களுக்கு மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கலாம். சரி சரி, புரியுது. திரு வேல்முருகன் அவர்களுடைய கட்சி அறிக்கையில இது மாதிரியான தொழிற்சாலைகளால அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் சுற்றுச்சூழலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரதா அழுத்தமா சொல்றாங்க. ஓ, அப்போ இது வெறும் தியரி இல்ல, நிஜமாவே பாதிப்புகள் நடந்திருக்கா? அந்த அறிக்கையில ஒரு குறிப்பிட்ட சம்பவம் பத்தி சொல்லிருக்காங்களே. ஆமா, செப்டம்பர் 5, 2025ல கிரிம்சன் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையில நடந்த சம்பவத்தை ஒரு முக்கியமான உதாரணமா காட்டுறாங்க. அன்னைக்கு அந்த தொழிற்சாலையில இருந்து ஒரு விதமான மாசு வெளியேறியதாகவும் அதனால பக்கத்துல இருந்த கிராமங்கள்ல மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஐயோ, பாதிப்புனா எந்த அளவுக்கு? பாதிப்பு சாதாரணம் இல்ல. 2 கர்ப்பிணி பெண்கள், 5 குழந்தைகள் உட்பட சுமார் 93 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னது, 93 பேரா? ஆமா, அவங்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல்னு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனை மற்றும் சிதம்பரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 93 பேரா? அதுவும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உட்படனா? இது ரொம்ப சீரியஸான விஷயம். இதுக்கு அந்த கம்பெனி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு வருது. தொழிற்சாலை நிர்வாகம் என்ன சொல்லுச்சுன்னா, வெளியேறினது அபாயகரமான வாயு இல்ல, அது வெறும் நீராவிதான் அப்படின்னு சொல்லிருக்கு. நீராவிக்கா இவ்வளவு பாதிப்பு? அதுதான் மக்களோட கேள்வியும். எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இது எப்படி நீராவியா இருக்கும்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையின்மை உருவாகுது. ஆமா, நிச்சயமா. திரு வேல்முருகன் அவர்கள் சுட்டிக்காட்டுற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையில என்ன நடந்தது, வெளியேறினது என்ன வாயுன்னு எந்த ஒரு அரசு துறையும் அதிகாரப்பூர்வமா ஒரு அறிக்கை கூட வெளியிடல. அப்படியா? ஆமா, இது வெளிப்படைத்தன்மை மேல ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. இது ஒரு நம்பிக்கை நெருக்கடின்னு சொல்லலாம். புரியுது. அப்போ ஏற்கனவே இருக்கிற சிப்காட்டால இவ்வளவு பிரச்சனைகள், ஒரு விபத்து நடந்திருக்கு, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுவே பெரிய தலைவலியா இருக்கும்போது இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு சிப்காட் கொண்டு வர திட்டம் என்னது? அது எங்க வரப்போகுது? இந்த புதிய சிப்காட் திட்டத்துக்காக குடிக்காடு, தியாகவல்லி, நடுத்திட்டு, நொச்சிக்காடு மாதிரியான பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசு திட்டமிட்டு இருக்கிறதா அந்த அறிக்கை சொல்லுது. 1000 ஏக்கரா? சரி, இந்த நிலங்கள்லாம் தரிசு நிலங்களா இல்ல விவசாய நிலங்களா? இதுதான் விவசாயிகளோட மிகப்பெரிய கவலை. இது தரிசு நிலம் கிடையாது, ரொம்ப செழிப்பான பூமி. வெட்டிவேறு, மணிலா, சவுக்கு, நெல், தென்னை, முந்திரின்னு பலவிதமான பயிர்கள் விளையிற பூமி. இந்த விவசாயத்தை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் என்னாகும் அன்னதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எழுப்புற அடிப்படை கேள்வி. அதாவது அவங்க தலைமுறையா செஞ்சுட்டு வர ஒரு தொழிலை விட்டுட்டு திடீர்னு என்ன பண்ணுவாங்க அன்னதுதான் அவங்க கவலை. கரெக்ட். எங்களால நிலத்தை கொடுக்க முடியாது, இது எங்களோட உயிர் அப்படின்னு அவங்க சொல்றதா திருவள்முருகன் அவர்களோட அறிக்கை குறிப்பிடுது. விவசாயிகளோட நிலைமை புரியுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. விவசாய நிலம் கையகப்படுத்தாம தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியே சாத்தியமில்லைன்னு ஒரு வாதம் இருக்கு. அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய தொழிற்பேட்டை வந்தா ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும், அந்த பகுதியோட பொருளாதாரம் உயரும் ஒரு பார்வை இருக்குமே. இந்த மாதிரி திட்டங்களை எதிர்த்தா மாநிலத்தோட வளர்ச்சி பாதிக்கப்படாதா? மிகச் சரியான கேள்வி. இதுதான் இந்த விவாதத்தோட மறுபக்கம். நிச்சயமா அரசாங்கம் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சிங்கிற கோணத்துல தான் இந்த திட்டத்தை முன்னெடுக்கும். ஆமா. ஆனா திரு வேல்முருகன் அவர்கள் முன்வைக்கிற வாதம் என்னன்னா, இந்த வளர்ச்சி யாருக்கானது, என்ன விலையில வருது அன்னதுதான். அவங்க அறிக்கை கடலோரம் மட்டும் பேசல. ஓ, அப்போ இது ஒரு மாநிலம் தழுவிய பிரச்சனையா பார்க்கப்படுதா? ஆமா, அவங்க வாதப்படி தமிழ்நாடு முழுவதும் பல சிப்காட் பகுதிகளில் சுற்றுச்சூழல் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிநீருக்கு கூட தகுதியற்றதா மாறி இருக்கு. அப்படியா? சுத்தியுள்ள கிராமங்கள்ல மக்களுக்கு புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்கள் வரதா புள்ளி விவரங்களோட சுட்டி காட்டுறாங்க. அப்போ கடலூர்ல ஏற்கனவே ஒரு ரசாயன மண்டலம் இருக்கு. அதோட சுமையே அந்த பகுதி மக்களுக்கு அதிகமா இருக்கும்போது இன்னொரு ரசாயன தொழிற்சாலையை கொண்டு வரது அவங்க வாழ்க்கையோட விளையாடுற மாதிரியானது அவங்களுடைய கோணமா இருக்கு. அதாவது வளர்ச்சிங்கிற பேர்ல வர்றது நிரந்தர பாதிப்புகளா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதேதான். இத இப்படி ஒரு உதாரணத்தோட சொல்லலாம். சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தர் உங்க தெருவுல குப்பையை கொட்டிட்டு இருக்காரு, அதனால உங்க தெருவே நாற்றம் எடுக்குது. இப்போ அவரே வந்து, நான் என் வீட்டுல இருக்கிற எல்லா குப்பையும் உங்க வீட்டு வாசல்ல தான் கொட்டுவேன், ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு மாசம் ஒரு சின்ன தொகை தரேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த நிலைமைன்னு விவசாயிகள் நினைக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். அந்த பணத்தை வச்சு அவங்களால இழந்த ஆரோக்கியத்தையோ சுத்தமான தண்ணீரையும் திரும்ப கொண்டு வர முடியுமா? இதுதான் அவங்க கேட்கிற கேள்வி. ரொம்ப ஆழமான ஒப்பீடு.
இதுல சுற்றுச்சூழல் சம்பந்தமான வேற என்ன விஷயங்கள் அந்த அறிக்கை குறிப்பிடுது? இன்னொரு முக்கியமான விஷயத்தை திரு வேல்முருகன் கட்சி நினைவூட்டுது. நாம இப்போ பருவநிலை மாற்றமான ஒரு பெரிய உலகளாவிய அச்சுறுத்தல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம். இந்த நேரத்துல சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டங்களை விரிவாக்கம் செய்யக்கூடாதுன்னு அறிவியலாளர்கள் தொடர்ந்து எச்சரிக்கை செய்றாங்க. ஆனா நாம இன்னும் பசுமையான விவசாய நிலங்களை அழிச்சு தொழிற்சாலைகளை கட்டிட்டு இருக்கோம். சரிதான். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்காக வெறும் விவசாய நிலங்கள் மட்டும் கையகப்படுத்தப்படல, ஏரி குளம் மாதிரியான நீர்நிலைகளும் இதுல போகுது. இதனால மனுஷங்க மட்டும் இல்ல, அந்த பகுதியை நம்பி இருக்கிற கால்நடைகளும் பாதிக்கப்படும் அப்படின்ற அபாயத்தை சுட்டி காட்டுறாங்க. ஆக இன்னைக்கு நாம பார்த்த வரைக்கும் இந்த விவகாரம் ரொம்ப சிக்கலானது. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட வளர்ச்சி, வேலை வாய்ப்பு அண்ணன் நோக்கம், இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் முன்வைக்கிற வாதங்கள். அதாவது ஏற்கனவே நடந்த தொழிற்சாலை விபத்துகளால ஏற்பட்ட நம்பிக்கையின்மை, செழிப்பான விளைநிலங்களுக்கு வர்ற அச்சுறுத்தல், மாநிலம் தழுவிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளோட தொடர்ச்சி, அப்புறம் விவசாய சமூகங்களோட வாழ்வாதார இழப்புன்னு பல முக்கியமான புள்ளிகளை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆமா, இதுதான் உங்க வாதத்தோட சுருக்கம். முடிவா அவங்களோட கோரிக்கை ரொம்ப தெளிவா இருக்கு. குடிக்காட்டு, தியாகவழி பகுதிகளில் சிப்காட் அமைக்க நிலம் கையகப்படுத்த முடிவை தமிழ்நாடு அரசு உடனே கைவிடணும், அதுக்காக போட்ட அரசாணையை திரும்ப பெறணும் ஆனதுதான் அவங்களோட திட்டவட்டமான கோரிக்கையா இருக்கு. ஆமா, இந்த அறிக்கை இந்த திட்டத்துக்கான எதிர்ப்பை ரொம்ப விரிவாகவே பதிவு செய்யுது. இது நமக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை கொடுக்கக்கூடும். ஒரு பகுதியோட பாரம்பரிய வாழ்வாதாரமான விவசாயத்துக்கும் ஒரு அரசாங்கத்தோட தொழில் வளர்ச்சி திட்டங்களுக்கும் இடையே இப்படி ஒரு நேரடி மோதல் வரும்போது ஒரு சமூகம் தன்னோட எதிர்கால செழிப்புக்கும் நலனுக்கும் சரியான பாதையை எப்படி தீர்மானிக்கணும்? ஆமா, வளர்ச்சினா என்ன, அதோட உண்மையான விலை என்னங்கிற கேள்வியை இது எழுப்புது.